Please take plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பலவிதமான நபர்கள் தெரியாமல் செய்யக்கூடிய பலவிதமான மிஸ்டேக்கும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் கான்டாக்டில் இல்லாத ஒரு புதுவிதமான நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிரமப்பட்டு அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணிட்டு தான் மெசேஜ் அனுப்புவீங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வித்தவுட் ஃபோன் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணும்போது இதே போல் டைரெக்டாக மெசேஜ் அனுப்பக்கூடிய நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். அதை பயன்படுத்தி தான் நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ இந்த 2 விதமான மிஸ்டேக்குமே செய்யாமல் சிம்பிளாக தெரியாத ஒரு நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். இதுக்கான சேட்டை உருவாக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பு, ஓபி வாட்ஸ்அப் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய விதமான வாட்ஸ்அப் இருக்குது. அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு மோடடும் தேவையில்லை. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வாட்ஸ்அப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. நண்பா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபோனில். இப்போ சர்ச் பண்ணக்கூடிய இடத்துல போய்ட்டு யூத்துக்குள்ளே உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு என்னோடய நேமில் இதே போல் பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஜியோ அப்படின்றது தான் என்னோடய ஃபோன் நம்பரு. இதில் யூ அப்படின்றது என்னோடய சேட்டுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்றதுனால மென்ஷன் பண்ணுது. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது அப்படின்னா ப்ளஸ்ன்னு போட்டு WA/ இங்கே நான் ஆல்ரெடி அனுப்பியிருப்பேன். இப்போ நீங்கள் தெரியாத நம்பருக்கு மெசேஜ் அனுப்ப நினைக்கிறீங்க அப்படின்னா WA.ME அப்படின்ற நம்பரை +91 அப்படின்ற ஐக்கானை சூஸ் பண்ணி நீங்கள் அழுத்தும் போது இப்போ டேரெக்டாக ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது சேட்டு, கால் இந்த மாதிரி ஆட் டு கான்டாக்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் சேட் அப்படின்றத கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேட்டுக்குள்ளே போயிடும். இதுக்கு வந்துட்டு WA போடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக +91 அதாவது உங்கள் ஏரியா கோடை போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த நம்பர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இல்லை, அதனால தான் இன்வைட் டு வாட்ஸ்அப் அப்படின்றது ஷோவ் ஆகுது. இப்போ இந்த நம்பரை கிளிக் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள் சேட்டு, கால் ஆன் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் +91 அப்படின்றது போடணுன்ற கூட கட்டாயம் கிடையாது. வெறும் ஃபோன் நம்பரை இதே போல் நீங்கள் டைப் பண்ணினா கூட தெரியாத எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை எமர்ஜென்சியாக அனுப்பணுன்னாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் அந்த நம்பரை கிளிக் பண்ணினாலே போதும் சேட் வித் இதே போல் ஷோ ஆகும். தோன்றக்கூடிய டிஸ்பிளேல சேட் வித் அப்படின்றது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் காலம் வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் கான்டாக்டில் இல்லாத நம்பராக இருந்தால் கூட நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி சுலபமான முறையில் வந்துட்டு நீங்கள் காலோ மெசேஜ் எல்லாமே செய்ய முடியும். நண்பா இந்த மெத்தட் வந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் சேவ் பண்ணக்கூடிய பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தடுக்கலாம். அதாவது ஒன்ஸ் மட்டும் ஒரு நபருக்கு மெசேஜ் அனுப்பினா போதும், எனக்கு கான்டாக்டில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சேட் பேக்கப் ஆன் பண்ணி வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டயல் பேட் நம்பர் எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். நீங்கள் மொபைலையே மாற்றினாலும் வாட்ஸ்அப் டேட்டாவோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றி ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம்.